Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. Or chanting Om. Take a deep breath. Oh. Another deeper breath. Oh. Another deeper breath. Oh. Slowly and gradually open your eyes. இப்ப நம்ம விநாயகர் அகவல் ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விநாயகர் அகவல் 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 என்றால் கூப்பிடுதல். ஒரு மயில் தான் அகவும் அகவும் மயில் மயில் அகவும் சொல்லுவாங்க. அது போல ஔவையார் ஒரு அன்பா பிள்ளையரப்பாவோட உரிமையா எனக்கு இது கொடு எனக்கு இது கொடுன்னுட்டு கேட்கறது ஞானத்தை. இது சாக்த அடிப்படை சைவ சித்தாந்த அடிப்படை ரெண்டுத்தையும் கலந்து தர்றாங்க. சாக்தம் என்பது பாத்தீங்கன்னா இது ஹதயோகம், தபஸ் பண்றது, மந்திர உச்சாடனம், யாகம் வளர்க்கறது, இதெல்லாம் தான் சாக்தம். சக்தியினுடைய அடிப்படை எனர்ஜி டு கெட் எனர்ஜைஸ்ட். சைவ சித்தாந்தம் என்பது பக்தியின் அடிப்படை. இது ரெண்டுமே கலந்து நம்ம விநாயகர் அகவல். இதுல 72 வரிகளை கொண்டது இந்த விநாயகர் அகவல். இதுல 1ல இருந்து 3 15 வரிசை 15 வரிகள் முதல்ல விநாயகரை பணிவதுனால பாதாதி கேசம் வர்ணனை பண்றாங்க. அப்புறம் 4, 5, 10 அது எப்படி விநாயக பெருமான் தன் கருணையால் தன் கண்களாலேயே நயன தீட்சை வழங்கினார் என்பது. அப்புறம் 6ல இருந்து 10 அது அதுக்குரிய ஒரு 5 தான் 25 வரிகள் தான் தாந்திரிக யோகா மார்க்கம், சாக்த மார்க்கம். எதையெல்லாம் பண்றோம், எப்படி இடைக்கலை பிங்கலைய செய்யறது, அதன் முக்கியத்துவம் என்ன, எப்படி நமக்குள்ள தியான தீட்சை பல நிலைகளை நாம் உணர்வது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களை எப்படி இயக்குவது, இதையெல்லாம் கொண்டது அடிப்படையாக கொண்டதுதான் 6 முதல் 10 பகுதிகள். அப்புறம் 11ல இருந்து 14 வரைக்கும் சைவ சித்தாந்தத்தை மாறிடுவாங்க பக்திக்காக. சோ நாம போன தடவை வரைக்கும் ஏறக்குறைய நாம 18 10 பகுதிகள் முடிச்சிட்டோம். அதாவது சாக்தம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 11ல இருந்து அந்த 15வது பகுதியோட முடிச்சுட்டு இன்னைக்கு விநாயகர் முடிச்சிருந்தாங்க. அந்த 11வது விநாயகருடைய தரிசனம். அவர் என்ன பண்றாரு, எனக்கு என்ன பண்ணினாரு. 12வது பகுதி உமாதேவி தரிசனம், அன்னை தரிசனம். எப்படி நம்ம கோயிலுக்கு போறோம்னா முதல்ல பார்த்தோம்னா நம்ம பிள்ளையார் தான் வணங்கி போவோம், மூலாதார கணபதி. அதுக்கப்புறம் போறோம்னா கர்ப்ப கிரகத்துக்கு போறோம்னா தந்தை இருப்பார், அன்னைக்காக தனி கோயில் பார்ப்போம். அங்க தந்தை கோயிலையும் தாயார் கோயிலையும் பார்த்தோம்னா விநாயக பெருமான் முருகப்பெருமான் தான் இருப்பாங்க. அங்க காவல் தெய்வங்களா துவாரபாலகர்களாக இருப்பாங்க. அது போல முதல்ல விநாயகர் தரிசனம் பார்த்த உடனே 12வது பகுதி உமாதேவி தரிசனம், 13வது பகுதி சிவபெருமான் தரிசனம், அண்ட் 14வது பகுதி இறைவனுடன் ஐக்கியமாவது. இதுதான் விநாயகர். இன்னும் இப்ப பார்க்கலாம். 11ஆம் பகுதி விநாயகருடைய தரிசனம். என்ன பண்றாங்க, புரி அட்ட காயம் புலப்பட எனக்கு தெரி 8 நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில். அப்படிங்கிற பார்த்தோம்னா
புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இணைதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்த விநாயகா அப்படின்னு விநாயகர் கும்பிடும் குட்டு போட்டுக்கிட்டு இங்க என்ன புரி அட்டகாயம். புரின்னா இந்த வாசம் நாம் வாசம் செய்யக்கூடிய புரி. புரினா இடம். காயாபுரி சொல்றோமோ இல்லையோ, வையாபுரி. புரி என்றால் இடம். ஆக புரி அட்டகாயம் நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் பிரகாரமாக எப்படி நாம சொல்றோமோ இல்லையோ, பருவுடல், சூஷ்ம சரீரம் அண்ட் தென் காரண உடல் சொல்றேன் இல்லைங்களா, பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் காசல் பாடி, 3 சொல்றேன் நான். இதே நம்ம நிலைகள் சொல்றச்ச அந்தமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சொல்றோம் இல்லையா. அதுபோல 5 கோஷங்களின் நிறைந்ததை நம்முடைய உடம்பு நம்ம சொல்றோம் இல்லையா. எந்தது? அந்தமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. இதையே இங்க 8 வகையாக இங்க பிரிக்கிறாங்க. நம்ம குருஜி 7 சொல்றாரு இல்லையா. அது போல பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா 8. முதல்ல 5 பூதங்கள் நம்ம உடல்லயும் இருக்கு, இந்த பிரபஞ்சத்திலயும் இருக்கு. 2வது சரீரம் தன்மாத்திரை. ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒரு இயல்பு இருக்கு. அந்த இயல்பாக நிறைந்தது முடியும். என்ன இயல்பு? பூமி என்ற பூதமாவது எல்லாவற்றையும் தன்மேல் கவர்ந்து இழுத்துக் கொள்ளக்கூடிய தன்மையுடையது. நீர் என்பது மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு பாயக்கூடியது. அக்னி என்பது கீழிருந்து மேலாக வளரும். காற்று என்பது சலனம் அடைவது, சலனம் தழுவிப்பது. ஆகாசம் என்பது எங்கும் பறந்து விரிந்தும் அனைத்தையும் தனக்குள் அடக்கியும் அனைத்துக்குள்ளும் தான் அடங்கியும் இருப்பதுதான். இதுதான் தன்மாத்திரை, பஞ்சபூதங்களின் தன்மாத்திரை. இது நம்ம உடல் எப்படி செயல்படுது? ஞானேந்திரியங்களாக செயல்படுது. மெய், வாக்கு, கண், மூக்கு, செவி இல்லையா. மெய், வாய், கண், மூக்கு, செவி. அதே போல கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் என்ன? கைகள், கால்கள், வாய், நம்முடைய குறி, நம்முடைய ஆசனம், கால்கள். 5 வகையா நம்முடைய செயல்களை இயக்கத்திற்கு பயன்படுத்திக்கிறோம். இதுதான் கர்மேந்திரியம். அப்புறம் அந்த கரணங்கள் நான், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் குணம் என்பது நீங்க வரக்கூடிய உங்களுடைய இயல்பு. அந்த 5 பூதங்களின் குணம் உங்களுக்குள் பலவேறு விதமாக இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள். அடுத்தது பிரகிருதி. அந்த 5 பூதங்களும் இந்த உலகில், இந்த பூலோகம் என்ற உலகில் எப்படி இருக்கு, இடத்துக்கிடம் மாறுபடும். அடுத்தது கலா ஆதி. கலா ஆதி என்பது தான் ஒவ்வொருவருடைய இயல்பு. அதுதான் நம்ம சிவசூத்திராலையும் பார்க்கிறோம். கலா என்பது என்னவா மாறுது? உங்களுக்கு வித்யாவா மாறுது, ராகாவா. ஆக இந்த 8 பூதங்கள், அவற்றின் தன்மாத்திரை, ஞானேந்திரியம் 3, கர்மேந்திரியம், அந்த கரணம், குணம், பிரகிருதி, இயல்பு. இது அக்கார்டிங் சைவ சித்தாந்தம். இத என்ன சொன்னாலும் உண்மை ஒண்ணுதான் சார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஆத்ம ஞானத்தை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. நீங்க 7 நிலை சொல்றீங்களா, 8 நிலை அவரவர்கள் உணர்ந்ததுக்கு அப்ப சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா சத்குரு ஜக்கிவாச சொல்றாரு 1008 சக்கரங்கள் இருக்குங்கிற. நம்ம கூட ஆதார நிலைகள். சில பேர் சொல்றா 108 இருக்குதுங்கிறாங்க. அவரவர்கள் இயல்புக்கு அவரவர்கள் உணர்ந்தது தகுந்தமா சொல்றாங்களே ஒழிய எல்லாமே சரி. உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. ஆக எல்லாருக்குமே தெரிஞ்சது 6 ஆதார நிலை. அது எல்லா வேதங்களும் எல்லா யோக நிலைகளும் ஒத்துக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், மனாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிரகாரம், 7 நிலைகள் எல்லாருமே சொல்றாங்க. சித்தர்கள் முதல் எல்லாருமே சொல்றாங்க. அதற்கு மேற்கொண்டு இவர் பல கிளைகளாக, பல பிரான்சஸ், as and when they realize, they give a name and identify. That's all. அது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அதுதான் இங்க ஔவையார் சொல்றது, புரி அட்டகாயம் புலப்பட எனக்கு தெரி 8 நிலையும். அந்த நான் வசிக்கக்கூடிய இடமாகிய காயம், இந்த உடலில் எனக்கு எப்படி 8 நிலைகளாக நான் இருக்கிறேன் என்பதை எனக்கு தரிசனப்படுத்தி என்னை அறிய செய்து கருத்தினில்
கபால வாயில் காட்டி. எல்லாரும் சொல்றாங்க, நம்ம குருஜி சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் நீ உணர்ந்தாயா? அதை நம்ம சொல்றமே ஒழிய நாம உணர்ந்தமாங்கிறப்ப இங்க ஔவையார் சொல்றாங்க, கருத்தினில் நான் என்னை உணர வைத்து கபால வாயில் காட்டி சகசிரஹாரத்தை எனக்கு உணர்த்தி இருத்தி. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனர்ஜி மேல போறப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் சுதர்ஷன கிரியா பண்றச்ச யுவர் எனர்ஜி டச்சஸ் சகசிரஹாரம். பட் அங்கேயே இருக்க முடியறதா? தவாறு மறுபடியும் நம்ம மூலாதாரத்துக்கு வந்துடுறோம். அதுதான் எனர்ஜிங்கிறது இல்லையா? என்ன சொலிடிஃபைடு குண்டலினி எனர்ஜி சொலிடிஃபைடு. அங்க ஔவையார் என்ன சொல்றாங்க? கபால இருத்தி முத்தி, கபால வாயில் காட்டி இருத்தி. You have helped me. You have made me to understand how to retain that energy there in the Sahasrahara. அந்த ஆனந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையை எனக்கு கொடுத்து சுதர்ஷன கிரியால ஒரு செகண்ட் a glimpse you get even in the yoga nidra. ஆனந்தமா இருக்கப்பா, எங்க இருந்தா தெரியலப்பா, டர்ன் டு யுவர் ரைட்னு கூட தெரியல, அப்படியே ஆண்டுக்காங்க. அந்த ஆனந்த நிலை நமக்கு ஒரு செகண்ட். மறுபடியும் டர்ன் டு யுவர் கெட்டப் பண்ணிடும் சொல்லணும், மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அங்க போகலாம், மதியம் சாப்பாடு என்ன பண்ணலாம்னு போயிடுது. ஆனா ஔவையார் சொல்றாங்க, இருத்தி அங்க இருக்கிறதுனால முக்தி எனக்கு இனிதெனக்கு அருள். முக்தி லிபரேஷன், டோட்டல் லிபரேஷன். எது லிபரேஷன்? எது லிபரேஷன்? இந்த உடம்புல இருந்து விடுபடுற லிபரேஷன் சார். இந்த உடம்பு தனி, நான் வேறன்னு உணர்ந்து பகவான் ரமணர் அதான் சொல்றாரு இல்லையா? இந்த உடல் நான் அல்ல என்று உணர்வதே மிகப்பெரிய விடுதலை. அந்த நிலை தான் உண்மையான விடுதலை. இல்லை கட்டி you really appreciate the body, but whatever said and done, whatever experience, இந்த உலகத்துல உங்களை சுத்தி மூணுதான் இருக்கு. என்ன? மற்ற மனிதர்கள் இருக்காங்க, மற்ற பொருள்கள் இருக்கு, இல்ல காட்டி பல சூழ்நிலைகள் இருக்கு. எந்த சூழ்நிலையில இருந்து அந்த உடம்பு மூலமா தான் நீங்க செயல்படணும். எந்த சூழ்நிலையில இருந்தா மற்றவங்களுக்கு அதே உடம்பு தான் இருக்கு. அப்போ எல்லா உடம்புமே இட்ஸ் சப்ஜெக்ட் டு தி லிமிடேஷன்ஸ். எவ்வளவுதான் பெரிய பங்களாவா இருந்தாலும் அந்த பங்களா இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் போகலாம், அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம் போகலாம். சுதந்திரமா இருக்கிறதுங்கிறது அது வேற, அது லிபரேஷன். அதுதான் நான் அண்ட சராச்சரத்தில் எங்கும் சத்தியமயமாக இருக்கிறேன் என்பதை உணரக்கூடிய நிலை. அந்த நிலைங்கிறத உணர்றதுதான் இந்த ரியல் பிளிஸ். அதுதான் உண்மையான லிபரேஷன். குருஜி சொல்லுவாரோன்னா, எக்ஸாம் முடிஞ்ச உடனே பையன் ஓடி பேக் ஒரு பக்கம் தூக்கி எறிஞ்சிட்டு எக்ஸாம் முடிஞ்சிருந்தா ஜாலிங்கிற மாதிரி அந்த நிலை நமக்குள்ள வரணும். அது தெரியாது, ஆனால் அதுதான் அல்டிமேட். ஆக இருத்தி முக்தி எனக்கு இனிது அருளி. முக்திங்கிறது சமாதி நிலை. நான் நானாக இருந்தேன், என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து, உண்மையான நான் என்பதை எனக்கு அறிய செய்து, அது மட்டுமல்ல அருளும் செய்தாய், என்னை கைலாயத்தில் சேர்ப்பேன் என்று நீ உன்னுடைய வாக்கையும் கொடுத்திருக்கிறாய் அப்படிங்கிற. இப்ப 12வது பகுதி அவர் மேற்கொண்டு என்ன செய்யறாருங்கிறப்ப இங்க ஒண்ணு முக்கியம். இந்த சகசிரஹாரம் வரைக்கும் சேர்க்கிறார் பாருங்க, அது விநாயகருடைய வேலை. அதுதான் மூலாதார கணபதி இஸ் uplifting us to make us get established with the inner awareness. அதனால்தான் விநாயகர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பெரிய தொந்தியை சுத்தி ஒரு பாம்பை கட்டிட்டு இருக்கார். ஏங்க அவரு ஏன் பாம்பை கட்டிட்டு இருக்கார்? கையில கட்டிக்கலாம், எதாவது கட்டி இருக்கலாமே. பிகாஸ் அவ்வளவு தொந்திங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் தட் மச் ஆஃப் தி எனர்ஜி. தட் எனர்ஜி இருந்தா சோத்து மூட்டையா தான் இருப்போம் நம்ம. தட் எனர்ஜி இஸ் வித் தி அவேர்னஸ். ஒரு பாம்புங்கிறது ஆல்வேஸ் ஐடென்டிஃபைட் வித் தி அவேர்னஸ். கட் செவிம்பாங்க. பாம்புக்கு காது கிடையாது, ஆனால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அது மற்ற உயிர்களை அறிய முடியும், உணர முடியும். உணர்வின் பற்பட்டது. அதனால்தான் அந்த உணர்வு மயமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அப்டேட் பண்றதுக்கு விநாயகர் ரொம்ப முக்கியம். மூலாதார கணபதின்னு அதான் சொல்றோம், ஆதார கணபதி. அங்க போய் சேர்த்த உடனே அதுக்கு மேற்கொண்டு ஒன் கேன் கோ அப் டு ஆக்ஞா. அதுக்கு மேற்கொண்டு யூ கேன் ஹேவ் தி கிளிம்ஸ் ஆஃப் த சகசிரஹாரா. அதுக்கு ஹெல்ப் பண்றது, அதுக்கு காரண காரியமா இருக்கிறது அம்மா தான். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதை நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ நமோ நமஹ.
நம மன. குருஜி ரொம்ப அழகா சொல்வார். மன என்பது வெளியே ஓடுற ஐம்புலன்கள், அத நம உள்ளர மாத்தணும், உள்ள தள்ளணும். அதுக்கு மிக அற்புதமாக அன்னையாக இருந்து அருள் பாலிப்பவர் நம்முடைய பாசாங்குசதாரியாகிய அம்பாள். இங்க அது என்ன 12ஆம் பகுதியில முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்று இடம் என அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில். அந்த ஆனந்தம் என்பது அன்னையினுடைய அனுகிரகத்தில், ஆசிர்வாதத்தில், த கிரேஸில் இட் ஹாஸ் டு கம். இன்றைக்கே வருமா அது தெரியாது, தெரியாது. அதுதான் இந்த நம்ம பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் தோத்தாபுரி சுவாமிகளுக்கும் நடந்த ஒரு அற்புதமான, பலமுறை சொல்லியிருக்கேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி அவரை தோத்தாபுரி சுவாமிகள் தான் he makes him to get established in the சஹஸ்ரஹாரம். அதுதாங்க சொல்ற, முன்னை வினையின் முதலை களைந்து. முதலை அப்படின்னா அடிப்படை, த பிரின்சிபல். மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்ல அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்து அப்படிம்பாரு மீனாட்சி சுந்தரனார். ஏன்னா அந்த பாத்தீங்கன்னா இந்த புல்லு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். அதான் மாணிக்க அப்பர் பெருமான் அவர் அந்த இதுவே வச்சுட்டு இருப்பார். அந்த புல்லெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன செதுக்கி இருக்கு, புல் செதுக்கின்னு இருக்கும். அதுதான் அவர் கையிலேயே வச்சிருப்பார் எப்பவுமே. அதுதான் அவருடைய சேவை. எந்த கோயிலுக்கு போனாலும் புல்லெல்லாம் செதுக்கி சுத்தம் பண்ணுவார். ஏன் புல்லுன்னு அது மாதிரி புடுங்க வளரும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியம் சொல்லி புரிகின்ற வரையில குட்டி 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 கிழங்கா இருக்கும். அதைத்தான் தொண்டடிப்படி திருமங்கையாளர் சொல்றார், செடியாய வல்வினைகள் புடுங்க வளருது. அதனால்தான் மீனாட்சி பிள்ளை தமிழ்ல மீனாட்சி சுந்தரனார் சொல்லுவார், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். அன்னையே பிள்ளை தமிழ். அந்த கிழங்கோட அப்படியே வேரோட கிழங்கோட எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் முளைக்காது. நம்ம அகந்தைங்கிறது அவ்வளவு இருக்கான், கிழங்கு மாதிரி ஆழ இருக்கான். அது எடுக்கணுங்கிறப்ப இங்க அதுதான் சொல்ற, முதலை களைந்து. முன்னை வினையின் பிராரப்த கர்மா மட்டுமில்ல, சஞ்சித கர்மா முதல்ல இருந்த வேரோட கிழங்கோட முதலை களைந்து சுத்தம் பண்ணிட்ட. அந்த கரணமே இல்லாம பண்ணாம மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அனைத்தும் நீயாகவே மாறிவிட்டாய் என் அன்னையே. உன்னுடைய பாதங்களில் நான் சரணம் அடைகிறேன். அப்போ வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். மனசுங்கிறது இல்லப்ப, வாக்கு கிடையவே கிடையாது. மனதின் மூலமாகத்தான், மொழியின் மூலமாக எண்ணங்கள் உருவாகின்றன. எண்ணங்களைத்தான் வாய் வெளிப்படுத்துகிறது. ஆக அங்க வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். மனோலயம் என்கிறது அப்படியே மனம் தனக்குள் தான் லயமாகி விடுதல். அங்க there is no மண் புத்தி சித்து மகன் கிடையாது. அப்படியே இருக்கு, டிம்முன்னு இருக்கும் லயத்துல. அதுதான் இதை சொல்லுவாங்க, வழி உள் அடைக்க வலைப்படுப்போர் மனம் ஒடுங்கும் உபாயம் உண்டி பராட்டு பகவான் ரமணர் சொல்றார். அதனாலதான் பிராணாயாமம் முக்கியம். அதனால வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே. அழகான வார்த்தைங்க, ஏற்படுத்தி சொல்லல. தேக்கியன்னு பர்மனண்டா வைக்கிற அந்த அற்புதமான ஒன்றிய நிலையில் அம்மா என்னை அப்படியே தேக்கி நிலைய வைக்கிற. தேக்கிறன்னா இங்க டேம்ல எப்படி தண்ணி நம்ம தேக்கி வைக்கிறோம் இல்ல, எப்பப்ப வேணும் அப்ப யூஸ் பண்ணிக்கிறோம். அது போல எனக்குள்ள இந்த வாக்கும் மனமும் இல்லா மனோலயத்துல என்னை முழுமையாக இருக்க செய்து என்றன் சிந்தை தெளிவித்து. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. மனதை தெளிவித்து சொல்லல, சிந்தை சித்தம், the latent impressions of all that. பதஞ்சலி சொல்வார், சேஷோ அந்யக. நீ எவ்வளவுதான் யோக சாதனங்கள் பண்ணினாலும் அந்த ஈகோங்கிறது ஒட்டிக்கிட்டு இருக்கண்டா. சேஷம்னா மிச்சம் மீதி. நம்ம ஒரு இலையில வாழை இலையில சாப்பிட்டு முடிச்சா கூட ஒரு பருக்க ரெண்டு பருக்க அங்க ஒட்டின்னு இருக்கோம் இல்லையோ. அதுக்குள்ள நம்ம பழப்பழான்னு புது இலை மாதிரி செய்யறவங்க இருக்காங்க. வெரி ஃபியூ பீப்புள், தட்ஸ் என்டையர்லி டிஃபரண்ட். பட் பொதுவாக பார்த்தோம்னா கொஞ்சம் கறி மிச்சமா இருக்கும், அந்த உப்பு கொஞ்சம் மூலையில் இருக்கும், கொஞ்சம் ஊறுகாய் மூலையில் இருக்கும் இல்லையா. அதுதான் சேஷோ அந்யக. அது போல நம்ம எவ்வளவுதான் சாதனை பண்ணாலும் நான் அங்க அகந்தை பொசுக்கும் கோபம். அதுதான்
குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல். முனிவர்கள்லாம் குணம் என்னும் குன்றேறி நின்றார், சிகரத்தை மேல நிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஹಠ யோகத்துல நான் சித்தன் என்று விம்மி 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 எப்படி ஜம்மு நிக்கிறாங்க. ஆனா ஒரு கணத்துல அவங்களுக்கு கோபம், எது சரியில்லையோ அதை பார்த்தா கோபம் வந்துடும். ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க, அந்த பர்ஃபெக்ஷன் ரொம்ப கோபம் வரும். அப்போ என்ன ஆகுன்னா மறுபடியும் எனர்ஜி குறையும். அதாவது இங்க என்ன சொல்றாங்க, என் சிந்தை தெளிவித்து, இந்த சித்தத்தின் ஆட்டத்தை எல்லாம் போக்கி, எந்த விதமான ஒரு மனப்பதிவுகளும் சித்த பதிவுகளும் இல்லாமல் தெளிவித்து. அழகான வார்த்தைங்க, தெளிந்த நீரோடையும். அப்படியே நீரோடை போயிட்டு இருந்துச்சுன்னா கலங்கிய நீரோடை வேறு, ஆனால் தெளிந்த நீரோடையில அந்த அடியில இருக்கிற மணலை பார்க்க, அப்ப கைய அப்படியே அந்த தண்ணிய அள்ளி குடிக்கலாம். அது போல எனக்கு தெளிவை தந்து இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன. இருள் வெளினா வெளிச்சம், வெளிச்சம் வெளினா ஸ்பேஸ் கிடையாது, இங்க வந்து வெளினா வெளிச்சம். இருளும் ஒளியும் ஒரே சக்தியின் இரண்டு நிலைகள். ஒளி இல்லாத நிலைதான் இருள், இருள் இல்லாமல் போவது தான் ஒளி. ஆக ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்காது, அந்த இருளை போக்க வேண்டுமானால் ஒளி இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போல. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் குருஜி ரொம்ப அழகா சொல்றார், ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். இல்லையா? இருமைத்தானே இந்த உலகத்தின் இயல்பு, இருமை இல்லாட்டி உலகமே கிடையாது. அதுதான் இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன, என்னென்ன என்று சொல்ல, என்று உணர்த்தி, என்று என்னை அறிய செய்து, அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி. ஆனந்தத்துல அப்படியே முக்கிட்டாங்களா அவனுக்கு. எப்படி குலாப் ஜாமுன்ல குலாப் ஜாமுன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஜீரா இருக்கும், அந்த ஜீராவை கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பூன்ல சுரண்டி சுரண்டி குடிச்சிருவோம். முடிச்சா நாக்க வெட்டி ஒரு வழி வழிச்சிருவோம். ஏன்? அவ்வளவு சுகமா இருக்கு, அவ்வளவு தித்திப்பா இருக்கு, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. உண்டா இல்லையா? கடைசி சொட்டு வரைக்கும் அப்படியே ஸ்பூன்ல சுரண்டி பாக்குறோம். அக்கம் பக்கம் யாரெல்லாம் கட்டி ஒரு நாக்கு விட்டு ஒரு வழி வழிச்சு என்ன ஜோரா இருக்க. அது போல பேரானந்த நிலையத்துல அம்பாள் என்ன பண்றோம்னா அழுத்திடலாம். அம்மா கூட ரொம்ப அன்பு அதிகமாயிடுதுன்னு மடியில தாளாட்டிக்கிட்டே இருப்பா, தலை தாடி கொடுப்பா, படுக்க வச்சு முதுக தட்டி கொடுப்பா. அழுத்தி, அந்த அழுத்தம் என்பது அன்பினுடைய வெளிப்படை. நீ என் பையன், நான் என்னுடைய பிரதிபிம்பம் நீ என்று ஒரு அன்னை சொல்வதை போல அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி. இது அப்படியே பேரானந்தத்துல முங்க வச்சுட்டேம்மா, வேற எங்க போற, எது போறோம், இது தவிர வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்னுட்டு ஔவையார் சொல்றாங்க. அடுத்தது என்னது? அடுத்தது சிவபெருமான் தரிசனம். இஸ் அல்டிமேட், இஸ் அல்டிமேட். அந்த அல்டிமேட் நாலேஜுக்கு அம்மாள் மூலமா தான் போறோம். வைஷ்ணவ சித்தாந்தத்துல கூட பிராட்டி மூலமா தான் பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கும். அம்மா தான் நமக்கு ப்ராப்பர் சேனல். என்ன பார்த்தோம்னா கூட வீட்டுல சாதாரண உலகத்துல கூட அப்பா கிட்ட தான் வாங்கணும்னு முதல்ல அம்மா மூலமா தான் அப்ளிகேஷன் போடுறோம். அம்மா பாவம் பையன் என்ற ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சிகரமா ஒரு அன்பா பார்ப்பாங்க. பையன் ஆசைப்படுறான், பரவாயில்ல செஞ்சுட்டு போனா என்ன அப்படிமா. ஆனா அப்பா எப்பவுமே ஆராய்ச்சி போறோம், புத்தி பார்ப்பட்டவர். இப்ப என்ன அதுக்கு அவசரம், இப்ப எதுக்கு அதுக்கு அவசியம், அப்புறம் பார்த்துக்கலாமே. ஆனா அம்மா மூலமா போயிட்டா பிரச்சனை தீர்ந்தது. அது போல சிவ தரிசனம், இப்ப அம்பாள் தரிசனம் கிடைச்சு என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். இதுதான் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி பிரகாஷா விமர்ஷா. சிவபெருமான் வந்து இஸ் a total energy, it does not have a form. விமர்சா, அதை விமர்சிப்பதற்கு வந்த வெளிப்படை தான் அன்னை. அதுதான் சக்தி. சிவம் அண்ட் சக்தி, சிவத்தினுடைய வெளிப்பாடு தான் சக்திங்கிறது. இங்க எல்லையில்லா என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து, லிமிட்லெஸ் பேரானந்தம், அதுக்கு அளவே கிடையாது. அல்லல் களைந்தே, இது வரைக்கும் நான் இந்த உடம்பு, இந்த உலகம், நான் பெண்ணு, நான் ஔவையார்னு அந்த ஐடென்டிட்டி எல்லாம் இருந்தது.
அந்த அல்லல்னா துன்பம். இந்த துன்பம் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் எடுத்து களைந்தே, ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், களைந்து, நீக்கின்னு மட்டும் இல்ல, களைந்துன்னா வேரோட அப்படியே களைச்சிட்டோம். களை எடுக்கிறது பாங்க, கிராமத்துல அழகான சொல், தமிழ் சொல். கிராமத்துல எல்லாம் நெல் பயிரோ மற்ற எந்த பயிரில் களை கொடுக்கணும் பாங்க. என்ன மத்ததெல்லாம் புல்லு பூண்டு எல்லாம் வந்துட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு போல எந்த பயிருக்கு நம்ம சக்தியை கொடுக்குறோமோ அந்த சக்தி எல்லாம் எதுக்கு வீணா போயிடும். அதனால்தான் களை எடுத்தல் அப்படிமா, அழகான தமிழ். ஆக அல்லல் களைந்தே, எனக்கு துன்பமே இல்லாம அடியோடு எடுத்துட்டே அருள் வழி காட்டு, அன்பின் கிரேஸ், கருணை, கருணை, கருணையுடைய எப்படி கருணையாகவே மாறிட வேண்டும் என்று எனக்கு வழியையும் காட்டி, சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி. சத்தம் என்பது இங்க நமக்கு ஓம்காரம். அந்த ஓம்கார பிரணவம் நம்முடைய உடம்புல நல்லா உணரலாம். முக்கியமா புருவ மத்தியில் நீங்க பார்க்கிறச்சே ஓம்காரம் என்பது உங்களுக்கு ஒளிவிட்டுட்டே இருக்கும். எப்ப இடகலை பிங்கலை பேலன்ஸ் ஆறதோ அங்க உங்களுக்கு சுஷும்ன நாடியில அதுதான் திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமம் தான் கங்கை யமுனை சரஸ்வதி. கங்கை யமுனை கண்களுக்கு தென்படும், சரஸ்வதி அன்னை, சரஸ்வதி என்பது ஞானம், கண்களுக்கு புலப்படாது அந்த இடத்துல இருக்கு. அது போல இடகலை பிங்கலை சுஷும்ன நாடி அங்கதான் சதாசிவம், அந்த ஒளிச்சுடர் எப்பொழுதுமே இருக்கு. அந்த இடத்தில் எனக்கு என்னுடைய உணர்வினை உணர்வித்து சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, சித்தத்தின் மூலமா பரமாத்மா தரிசனம் சகசிராரத்துல கிடைக்கும். துரியம், துரியத்தில் தான் இறைவனுடைய கலக்க முடியும். சித்தத்தின் சித்தம் என்பது முழுமையாக மலர்ந்த சகசிரஹாரம், சிவலிங்கம் காட்டி. சிவலிங்கம் என்பது உருவமே கிடையாது. சிவலிங்கத்திற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் a kind of a cylindrical explanation. அதுக்காக தான் கொடுத்தது. சிவபெருமனுடைய சிவலிங்கத்தினுடைய அந்த உருவத்தின் அடிப்படையே முதலும் முடிவும் அற்ற, அதுதான் லிங்கோத்பவ அப்படின்பா. சிவபெருமான் கோயில போய் திரும்பி வந்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நெக்ஸ்ட் டைரக்டா பின்னாடி பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும். அது என்னது? ஒரு தீப்பிழம்பு போல இறைமை தன்னை உருவாக்கி கொள்ளும் பொழுது அடிமுடி காணாத நிலை, எங்கே ஆரம்பம் எங்கே முடிவு என்று இல்லாமல் எங்கும் இருக்கக்கூடிய ஒளி வெள்ளம், சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய், ஒவ்வொரு அணுவிலும் இயங்கும் சக்தி நான் தான். அப்பாலுக்கு அப்பாலாய், அப்பால் என்பது பால் வெளி, ஸ்பேஸ், லிமிட்லெஸ் ஸ்பேஸ், லிமிட்லெஸ் ஸ்பேஸ், அதுக்கும் கடந்தவன் நான். அந்த எனர்ஜி இஸ் தேர். படிக்கிறோமா இல்லையோ? பிளாக் ஹோல் தியரின்னு படிக்கிறோம் நாம. எப்படி எது இருந்தாலும் இட் இஸ் சச் a forceful magnetic field, it can suck anything. That's a black hole. That black hole is formed when a star is totally burned, but still the energy is there. அது போல அப்பாலுக்கு அப்பாலாய், scientists say anything can be sucked in and pushed out by the black hole. அதுதான் விஸ்வரூப தரிசனத்தில் பார்த்தோம்னே ஆன் இருப்பார் கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனுக்கு தரிசனம் தடைச்ச எல்லா உயிர்களும் அவருடைய வாயில போயிட்டு எல்லாம் வெளியே வரும். These are all the energy personifications. இது கூட பேசிட்டு இருந்த அம்மாவோட ஜெயஸ்ரீயோட தெர்மோடைனமிக்ஸ்ல பார்த்தோம்னா energy can neither be created nor be destroyed. Law of thermodynamics. ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக மாறும், ஆனால் சக்தி என்பது ஒன்றுதான். அது போல அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், இட்ஸ் a smallest of the small and biggest of the big. அற்புதமான ஒரு நிலையை நமக்கு இங்க உணர்த்துறார். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், அதுதான் சிவா, அதுதான் சிவா, அதுதான் ஆதியோகி. சைத்தன்யம் இல்லையா? அந்த சைத்தன்யம்ங்கிறது அவர் தானே. அந்த எல்லாமே சைத்தன்யம் ஆத்மா. சிவசூத்திரம் முதல் சூத்திரமே சைத்தன்யம் ஆத்மா. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுடைய நம்முடைய ஆத்மாவாக நிறைந்திருக்கிறது. ஆத்மானா உயிர் சக்தி. இட்ஸ் an energy. Energy is there இல்லையா? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அதான் ஈசாவாஸ்ய உபநிஷத்துல இருக்கோ இல்லையோ?
பிரகதரண்ய உபநிஷத்துல பூரணம், முழுமை, எல்லாமே முழுமை. சூன்யவாதம் முடியாது. சூன்யம் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே வராது. முழுமையில தான் முழுமை வர முடியும். ஒரு அம்மா, ஒரு பெண்மணி தான் கர்ப்பம் தாங்கி ஒரு குழந்தையை உருவாக்க முடியும். ஒன்றிலிருந்து தான் ஒன்று வர வேண்டும். இருந்ததும் முழுமை, அந்த முழுமையிலிருந்து வந்ததும் முழுமை, முழுமையிலிருந்து முழுமை வந்த பின்பும் முழுமையாக இருப்பதும் அதிசயம். இறைவா, இது என்ன வித்தை? என் அறிவிற்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியத்தே பூர்ணாத் பூர்ணஸ்ய மகாதாய. இல்லையா? அந்த பூர்ணத்திற்கே அந்த பூர்ணம் ஆதாயமாகவும் இருக்கு. சார், நம்ம சொல்றேன், நம்ம ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் கரை கண்டவர்கள் சார், தெய்வங்கள் சார், தெய்வங்கள் சார். சத்குருவை பிடிச்சிட்டாலே போதும், ஞானம் தானா வந்து. விளக்குக்கு பக்கத்துல நீங்க ஒளியை தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உங்க மேல ஒளி தானா வரும். சத்குரு பக்கத்துல நின்னா எல்லாமே தானா கிடைக்கும். நான் உணர்ந்தது அதுதான். நம்ம கெட்டியா ஒரு சத்குரு பிடிச்சிட்டோம்னா அவருக்குள்ள இருக்கிற அம்சம் தானா வந்து. அதுதான் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியத்தே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவா வசிஷ்யத்தே. அது போல அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கக்கூடிய சிவபெருமானே, நீ என்னை ஆட்கொண்டாய். இங்கதான் என்ன பண்றாரு பிள்ளையார் பெருமான்? டக்குன்னு துதிக்கையில ஔவையார தூக்கி கைலாயத்துல எல்லாருக்கும் முன்னாடி வச்சுட்டார். அப்போ அம்மாவுக்கு வந்து மிகவும் நன்றி உணர்வு ஏற்படுது இல்லையா? எப்பவுமே நமக்கு ஒரு காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். எப்படி திருவள்ளுவர் சொல்ற மாதிரி விநாயக பெருமானை கும்பிட்டு அவர் சொல்ற, அவசரப்படாம நிதானமா பூஜை பண்ணு. என்ன கைலாயத்துக்கு தானே போகணும். ஐ ஷல் டேக் கேர், டோன்ட் வரி, யூ டூ த பூஜா பர்ஃபெக்ட்லி. இவ்வளவு பொறுமையா நிதானமா பண்றாங்க. அதுக்குள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் போயிட்டு இருக்கிறாரு, பின்னாடி சேரன் கொங்கு நாடு சேரனார் போயிட்டு இருக்காரு குதிரை மேல. அவர் வேற ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரமான் வேற போறாரு. எங்க அவங்க எனக்கு முன்னாடி போயிடுவாங்களோ அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு தயக்கம் அவையா இருக்கு. அவர் குதிரை மேல போறான். அவர் வந்து ஒரு புஷ்ப போற, டோன்ட் வரி, ஐ எம் சூப்பர் ஜெட், சூப்பர் சானிக், கவலையாப்படாதான்ட்டு பிள்ளையா டக்குன்னு அவ்வியார் வச்சுள்ளார். அந்த கடைசியில அம்பாள் அவங்க வந்து பேரறிவை கொடுத்த அந்த விநாயக பெருமானுக்கு நன்றி அறிவிக்கும் பகவானத்தான் அந்த 14ஆம் பகுதி அமையும். அது என்னது? கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச. சார், என்ன தமிழ் சார், என்ன தமிழ் சார், அப்படியே மெய் சிலிர்க்குது சார். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணை. சார், மெய் சிலிர்க்க சார் தமிழ். அந்த ஔவையார் வந்து இதயத்திலிருந்து பாடுறாங்க சார், இதயத்திலிருந்து பாடுறாங்க. அந்த அப்படி அந்த கரை புரடக்கூடிய வெள்ளம், காட்டாற்று வெள்ளமா அவங்க அன்பு நன்றி உணர்வு இங்க தெரிவிக்கிறாங்க விநாயகர் பெருமானுக்கு. விநாயகர் பெருமானே, உன்னை பூஜை பண்ணி என் இளமையை துறந்தேன் உன்னுடைய ஞானத்தை பரப்புவதற்காக. காலம் காலமாகவும் உன்னுடைய ஞானத்தை திக்கெட்டும் நான் சென்று பரவி கொண்டிருக்கிறேன். ஆகா விநாயகா, எனக்கு எப்பேற்பட்ட ஒரு உத்தமமான நிலையை தந்தாய் என்று நன்றி அறிவித்தார் இந்த 16ஆம் பகுதி. அது என்னது? வீடு பெரு நிலை தந்த விநாயக பெருமானே, உனக்கு எப்படி நான் சொல்றேன். முதல்ல அம்பாளே விளக்கிட்டாங்க. அம்பா முதல்ல வந்து விநாயக பெருமான் இதை சகசரம் எழுதிட்டு போயிட்டார். இது 11ஆவது பகுதியில பார்த்தோம். 12ஆவது பகுதியில உமாதேவி தரிசனம், அம்பாள் தரிசனம். ஆக்ஞா வரைக்கும் போயிட்டேன், அதுக்கு மேல அம்பாளே அது உன்னோட கிரேஸ். எனி ஹட்டயோகி சொல்றோம், நாகா சொல்றோம், அகோரின்னு சொல்றோம், யாரா இருந்தாலும் ஒரு சின்னத்தை அணிந்துத்தான் அவர்கள் அந்த பாதையை பின்பற்றுகிறார். ஆக்ஞாவிலிருந்து சகசரஹாரம் போறது இட்ஸ் அப்சல்யூட் கிரேஸ். இறையொருள் இருந்தாலுடைய ஆக்ஞாவிலிருந்து உங்களுக்கு சகசரஹாரம் போக முடியாது. அது எப்ப நிகழும் தெரியாது. அந்த நிலை என்பது
இந்த புருவ மத்தியிலிருந்து உங்களுக்கு ஆக்ஞா சகசிரார போறது. அது அம்மா அதிக அம்மா கொடுத்துட்டா. அதுக்கப்புறமா சிவபெருமானே எங்கும் நீக்கவரன் நிறைந்திருக்கிறாயே என்ற சிவபெருமான் தரிசனம் கிடைச்சிடும். அதுக்கு மேல வேற என்ன? அம்மா ஔவையார் மனசுல அப்படி நன்றி உணர்வு ததும்புது. அந்த நன்றி உணர்வின் ஒரு வெளிப்படைத்தான். அதுவும் ரொம்ப அழகா அமைது பாருங்க. யானைக்கு ரொம்ப பிடிச்ச இது சார். இதெல்லாம் அது குருஜி தான் தர்றாரு சார். நான் நினைச்சு பேசுறேன். ஐ எம் வெரி வெரி ஃப்ராங்க். அது தானா வருது எனக்கு. யானைக்கு ரொம்ப பிடிச்சது இது கரும்பு. யானைக்கு கரும்பு தான் ரொம்ப இஷ்டம். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. ஏன் ஔவையார் வேற என்ன சொல்லிருக்கலாமே? ஆரஞ்சு கொடுத்தேன், செல்லாட்டி எனக்கு இது விளாம்பழம் கொடுத்தேன், இல்ல கட்டி சீதாப்பழம் கொடுத்தேன், எல்லாமே இனிப்பு தானே. ஏன் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி? கணுமுற்றி ஒரு நல்ல ரசம் நிறைந்த நீங்க கரும்பை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அது ஒவ்வொரு கணுவா பாத்தீங்கன்னா புடைச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு கணு ஒன்னு கணு சின்னதா இருக்கச்சே நடுவுல இட் வில் பி ஃபுல் ஆஃப் த ஜூஸ். இன்னும் நீங்க பார்க்கணும். காஞ்சி காமாட்சி அம்மன் கையில கரும்பு விலை வச்சிருக்காங்க. அந்த இனிமையை எப்படி உணர வேண்டும்? அந்த இனிமையை உணர வேண்டுமானால் கரும்பு தோலை சீவி அதை கெட்டியா இருக்க அதை பிழிஞ்சி கணுவை எல்லாம் வெட்டிட்டு அது மேல ஒரு வடிகட்டி அது போல வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு பல அனுபவங்களை அடைந்து கடைந்து இனிமையை உனக்குள் இருக்க இனிமையை உணர விரும்புகிறாயா? இல்லையல் என் இடது கையில் நான் சேர்த்திருக்கிறேன், வலது கையில் வைத்திருக்கிறேன் தாமரை மலர், அதற்குள்ளே வண்டாக நுழைந்து உன் இனிமையை விரும்புகிறாயா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதுதான் சார் நம்ம சனாதன தர்மம். எதுவுமே இதை செய் அதை செய் சொல்றதே கிடையாது. இது பெரிய ஆலமரம். எல்லா ஞானத்துக்கும் இடம் இருக்கு. எல்லா பறவைகள் கூடு கட்டி இருக்கலாம். அதுதான் ரொம்பவுமே அற்புதமான சனாதன தர்மம். எல்லாத்துக்குமே இடம் இருக்கு. எல்லாத்துக்குமே இடம் இருக்கு. எது நீ எடுத்துக்கிறே எடுத்துக்கோ. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அது போல கரெக்டா அந்த யானைக்கு பிடிச்சது கரும்பு. ஔவையாருக்கு தானே வருது பாருங்க. கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. இறைவா எனக்கு எத்தனை அனுபவங்களை ஒண்ணுமே கொடுக்காம உன்னை பூஜை பண்ண ஒரு அனுபவம் தான். அதியமான் நெல்லிக்கனியே கொடுத்தார். அதியமான் எனக்கு கிடைத்த நெல்லிக்கனிய அதியமானுக்கு கொடுத்த. ஏன்? நெல்லிக்கனி பெருசு. நெல்லிக்கனி சாகா வரம் பெற்ற. என்ன நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு நீ இருக்கியே. அந்தந்த ஒவ்வொரு இடத்துலயும் அதான் சார் நம்ம குருஜி கேன் கிவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபாலிங் பட் யூ வில் நெவர் லெட் யூ ஃபால். அனுபவத்தால உணர்ந்தது. அப்படி அவருக்குள்ள ஐக்கியமாறோம் போலாமே. அதை விட வேற என்ன வேணும்? குருஜியோட ஐக்கியமானது நமக்கு லட்சியமே. இறைவனோட ஐக்கியமாதான் லட்சியமே. இந்த உடம்பு என்பது ஒரு சடலம் தான். சிவம் சென்றால் சவம் தானே. அதை பத்தி நம்ம அது தேவை. இங்க அந்த கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி என்னை சீவல பிழியல வடிகட்டல. விநாயக பெருமானே உன்னை வணங்கிய ஒரே ஒரு காரணத்துக்காக கணுமுற்றி கரும்பாக என்னுடைய இதயம் இருந்தாலும் என் இனிமையை உணர வைத்து விட்டாயே இறைவா. இதைவிட எனக்கு வேறு நன்றி உணர்வு பொங்கி பெருகுகிறது விநாயக பெருமானே. வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி. நாம ரூபங்கள் வேடமும் நீரும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வேடம் தரிச்சிருக்கோம். we are living in the world of reflections. அவன் என்ன நினைச்சு போன, இவன் என்ன நினைச்சு போன, அங்க போனாம இங்க போனாம இப்படியே போதும். வேடமும் நீரும். நீரும் என்பது அணிகலன், நம்ம மேல கூடிய ஒரு சின்னங்கள். இது ரெண்டுத்தையுமே கழிச்சிட்டு விளங்க நிறுத்தி நான் நானாக என்னை உணர வைத்து கூடுமை தொண்டர் குழாத்துடன் காட்டி. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சத் சங்கம். நம்ம யாரோட பழகிறோம், யாரோட பேசுறோம், அவங்க குணம் தானா நமக்குள்ள. பிகாஸ் மேஜர் எலிமெண்ட் இஸ் வாட்டர் எலிமெண்ட். கூடுமை தொண்டர். இறைவா உன்னை உண்மையாகவே ஆழ்ந்த மனத்துடன் உன்னை விரும்பும், உன்னை போற்றி பாராட்டும் அந்த தொண்டர் அடியார்கள் குழாத்துடன், குழாம்னு கூட்டம், அவருடைய என்னை சேர்த்து அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை. அஞ்சக்கரம்னா பஞ்சாட்சரம். நாம சிவாய. அந்த ஐந்துமே ஐம்பெரும் பூதங்களின் தன்மையை உடையது. நீங்க சொல்லிட்டு குருஜி ரொம்ப சொல்வார், நமசிவாயாக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அந்த நமசிவாய மந்திரம் சொல்ல சொல்ல நீங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஐம்பெரும் பூதங்களும் பிரபஞ்சத்தில் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பெரும் பூதங்களும் தானா பேலன்ஸ் ஆகும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் பஞ்சாட்சரம். அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை. அரும்பொருள்ல அஞ்சக்கரம் நமச்சிவாயன்னு சொன்னா பத்தாது, நல்லது. ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன? நம சிவாய.
அந்த பொருளை எனக்கு உணர்த்து நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து. நெஞ்சம் என்பது நாம 3. ஒண்ணு இந்த பருவுடல், அடுத்தது மனதான உடல், அடுத்தது உள்ளம். we are nothing but the body, we are nothing but the thoughts, we are nothing but the emotions. 3 தான். நீங்க உடம்பால எதனால இயக்கப்படுறீங்க? because of your thoughts and emotions. and the emotions are the beginning, they are the roots, they are the roots. அதனால தான் உணர்வு நிலை. பகவான் ரமணர் சொல்லுவாங்க, உணர்வு நிலை, உணர்வு நிலை, உணர்வு நிலை. அந்த உணர்வை தான் உணர்வை அறிய ஒரு கருவியாக பயன்படுத்தப்படும். கடவுளை நான் நான் யார் நான் யார் நான் யார் தான் பைத்தியம் தான் முடியும், ஜுரம் தான் வரும், தலை திம்முன்னு ஆயிடும், அதுக்கு முடிவே கிடையாது. நான் யார் அனுபவம் அந்த உணர்வு நமக்குள் இருந்துட்டே இருக்கு. அந்த உணர்வை உணர்ந்து 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 அகமுகமாக சொல்ல தானே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதுதான் இறைமை. நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து. ஆக என்னுடைய உணர்வின் நிலையில் என்னை ஆழமாக நிலை நிறுத்தி தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட. ஆண்டன தலைவரே, என்னை ஆண்ட இறைவா, அன்பினால் என்னை ஆண்ட தத்துவ நிலையை, என்னை நான் என்ற உணர்வை உணர்வித்து முழுமையாக நான் நானாக இருக்கக்கூடிய ஒரு ஆதார நிலையில் தந்து என்னை ஆளக்கூடிய வித்தக விநாயக. அற்புத சர்வர்ஸ். அதாவது நெஞ்சு அப்படியே குழகுழன்னு வார்த்தைகள் அந்த இதயத்திலிருந்து வர்றதுனால உட்காருது, அப்படியே உட்காருது. இதனை உணர்ந்தவன் திருப்பாவை படிங்க, திருவம்பாவை படிங்க, எல்லாமே உணர்வு நிலை. அத கொஞ்சம் ஆழ்ந்து படிச்ச கண்ணுல தானா தண்ணி வரும். அப்படி ஒரு ரசம் மிக்க ஒரு சாராக கனியாக அந்த இதய மொழிகள் இருக்கு. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடின் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடின் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. ஆக இதயத்தின் மொழி என்பது உணர்வின் பார்ப்பட்டது. வித்தக விநாயக. வித்தகன் என்றால் எல்லாவற்றையும் அறிந்த வித்தகன். பாணி பெரிய ஆளு, பாணி வித்தகன் பா, என்ன பேசுறப்ப. வித்தகன் என்பது எல்லாவற்றையும் எல்லா கலைகளையும் ஆராய்ந்து தேர்ச்சி பெற்ற அறிஞனே, ஞானவானே, விரை கழல் சரணே. அதுதான் சார் கடைசியில, அதுதான் the crowning glory. சரணடைதல். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அப்பா எனக்கு நீ இருக்க, எனக்கு ஒண்ணுமே தெரிய வேணும், நீ இருக்கச்சு எனக்கு என்ன கவலை. அதான் ஒரு அப்பாவும் பாப்பாவும் ஒரு ஒத்தையடி பாதையில போறாங்க, ஒரு சின்ன ஓடையை கடக்க வேண்டியது. எல்லாம் பலமுறை சொல்லியிருக்கேன், அருள் சிரிச்சுட்டு இருக்கா. அப்படி அப்ப அப்பா சொன்னாராம், என் கைய பத்திரமா பிடிச்சிக்கோ, கீழே தண்ணி போகுது, விட்டா கீழே விழுந்துருவேன். அப்ப பொண்ணு சொல்லிச்சா, அப்பா ஸ்டாப், நான் வேடிக்கை பார்த்தா கையை விட்டுடுவேன், நீ என் கையை பிடிச்சுக்க, அப்பதான் நான் கீழே விழாம. அது போல வித்தக விநாயக விரை கழல். விரை கழல், விரை என்பது மனம் பொருந்திய சந்தனத்தை பூசக்கூடிய உன்னுடைய கழல்கள், உன்னுடைய பாதங்கள். சரணே, நான் சரணடைந்து உன்னில் ஐக்கியமாகிறேன், கைலாயத்தில் இருந்தாலும் அன்னும் உன்னை நான் காண்பேன் என்று ஒரு நன்றி உணர்வு மிக்க. இந்த கடைசியில படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. அது என்ன அழகு, கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே. கரும்புன்னு சொன்னே விநாயகர் பெருமான் கப்புன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துற. ஓ, அவருக்கு ரொம்ப பிடிச்சது கரும்பு இல்லையா? யானைக்கு பிடிச்சது கரும்பு, கட்டுக்கட்டா சாப்பிடும். அது அந்த வார்த்தைகள், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோதகம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அது சொல்றாங்க இல்லையோ, கிருஷ்ண பரமாத்மாக்கு வெண்ணெய். அது போல ஒவ்வொரு இறைமையும் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் ஒரு பிளானட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுல நீங்க படிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னா நம்ம we are connected with the metals, we are connected with the நெல், நவதானியங்கள். இது போல உலகில் இருக்கக்கூடிய அனைத்து இயல்பும் நம்முடைய உடம்புலயே இருக்கு. அந்த உடம்புல தான் இறைமையும் இருக்கு. அது எதையெல்லாம் மீறி அந்த உள்ள இருக்கிறது இறைமையோட கலக்கிறது தான் முக்கியம். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி. நாபரூபத்தை தாண்ட வச்சுட்டேன். You have made me to feel that I am energy, I am the vibrations, nothing else other than that. கூடுமை தொண்டர் குழாத்துடன் நல்லவங்களோட இணைச்சு. ஆஹா, எப்பேற்பட்ட ஆனந்தம் அப்பா. அது ஏன் சபரிமலைக்கு போறச்சு பாக்குறோமோ இல்லையோ, ஏன் தனியாளா போறதில்ல, அந்த கூட்டமா சேர்ந்து போற தனி ஆனந்தம்.
நம்ம பஜனை பண்றப்ப ஏன் தனியா பண்றது இல்ல, ஒரு கூட்டமா செய்யறப்ப, ஒரு யோக கலை பண்றப்ப, அந்த பண்றச்ச we mutually help each other and mutually we start sharing the energy. அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிறையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக. அழகு. எங்கேயோ தூக்கி வச்சிடறாங்க அம்மா, நீ வித்தகையா, உனக்கு தெரியாததா, நீ நினைச்ச என்னத்தை சாதிக்க முடியாது. அப்பேற்பட்ட விநாயக பெருமானே, உன்கிட்ட நான் இருக்கச்சு எனக்கு என்ன கவலை, நீ பார்த்துப்ப, விரை கழல் சரணே. ரொம்ப அழகா பிடிக்கிறாங்க. சோ விநாயக ரகவல் இந்த 72 வரிகளில் அற்புதமாக முடிந்தது. என்னுடன் நீங்க கூடவே வந்தீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப இஷ்டம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு. ஏன்னா ஒத்த மனமுடையவர்களாகி ஒருத்தர் என்னோட பயணிச்சாலும் அந்த பயணமானது மிக இனிமையாக அமைகிறது. அதனால விநாயக ரகவல் இதோட முற்று பெறுகிறது. இப்பேற்பட்ட ஒரு கொடுத்தப்ப அந்த அவை பிராட்டி எப்பேற்பட்ட ஒரு பக்தை, ஒண்ணுமே செய்யல அந்த அம்மா. விநாயகர் பெருமானுடைய பாக்குறமோ இல்லையா, அந்த புகழைத்தான் பாடிக்கொண்டிருந்தாங்க. இறைவனுடைய பெருமையை திக்கட்டம் பரவ பாடிக்கொண்டிருந்தாங்க. அவங்க இன்றைக்கும் ஔவையாருடைய வார்த்தைகள் இந்த நீங்கா வரப்பெற்று சாவா வரப்பெற்று இருக்கிறது என்றால் நீதி நூல்கள். பதஞ்சலி சொல்வார், when the பஞ்சக்லிஷ்டா 5 மனதினுடைய இயல்பு 5 பிரமாண, அடுத்தது பிரமாண, விகல்ப, விபர்யா, நித்ரா, சுஷுப்தி, ஸ்மிருதி 5 தான். மனதின் இயல்பு 5. அங்க பிரமாண உனக்கு கேக்குது இல்லையா, விகல்பா சின்ன இமேஜின் பண்ணிட்டே இருக்கு, விபர்யா ராங் நாலேஜ், நித்ரா தூக்கம், ஸ்மிருதி ஆழ்நிலை மனப்பதிவுகள். இந்த 5 தான் மனசு. இங்கே அவை பிராட்டி அந்த நீதி நூல்கள், அந்த பிரமாணம் எடுத்துக்கிட்ட மனசோட நம்பணும்னு அதுக்கு 3 வேணும். அந்த பிரமாணோடைய சப் கிளாசிபிகேஷன் பிரத்யக்ஷா, அனுமான, ஆகம. பிரத்யட்சம் கண்களால பார்க்கணும், 5 பொறிகளால உணரணும். லட்டு ஸ்வீட்னா லட்டு வாயில போட்டு ஆமா ஸ்வீட்னு மனசு ஒத்துக்குது இல்லையா. அனுமானம், அனுமானம், ஆஹா அந்த காஷ்மீர் எவ்வளவு பிரமாதமா இருக்குடா, என்ன நேர்ல இருக்கு, யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம், அதை போய் நேர்ல பார்க்க வேண்டாம். அனுமானா, ஆமாமா எத்தனை பேர் போயிட்டு மனசு நம்புது. அடுத்தது ஆகமா, நீதி நூல்கள் காட்டிய வழி, அவை சொன்ன கருத்துக்கள் என்றைக்குமே முக்காலமும் எந்நேரமும் அனைவருக்கும் உரியதுன்னு மனசு ஏத்து. அது போல அந்த நம்ம ஔவையார் ஆகம நூல்கள், நீதி நூல்கள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க. நல்வழி, மூதுரை, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, இதெல்லாம் பார்த்தோம்னாலேயே மனுஷே அந்த நல்ல எண்ணங்களை எடுத்துக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சேவை செய்த ஔவையார் இறைவனின் விநாயக பெருமானின் அருளை பெற்றால் என்பதில் வெளியிடை மலை உள்ளங்கை நெல்லிக்கறி போல தெளிவிடை மிகவும் தெளிவாக விளங்கும். விநாயக பெருமான் ஏன் அருள் செய்ய மாட்டார் இப்பேற்பட்ட அவ்வை பிராட்டிக்கு? இது போல நம்ம எல்லாம் கேட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அடுத்த வாரம் வந்து நான் going to take சிவபுராணம். அது இன்னொரு பேரலல் எப்படி ஔவையார் இங்க ஹட்டயோகத்தை பத்தியும் சாக்தத்தை பத்தியும் சைவ சித்தாந்தத்தையும் சேர்க்கிறாங்க, அது போல அங்க மாணிக்க வாசகர் இட்ஸ் a compendium of the total creation. ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சோ அடுத்த வாரம் நான் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் மாணிக்க வாசகர் பெருமான் அருடைய சிவபுராணம். அதை டெக்ஸ்டையும் உங்களுக்கு நான் இமெயில் அனுப்பிச்சிடுறேன், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, கூடவே வாங்க. எனக்கு ஆனந்தம் உங்களோட எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. நவ் I give you, I invite you, rather I expect you to share your experiences of traveling with me in the Vinayaka Ragaval. Lakshmi